வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகியம்பியின் அருளாசியோடு ஐப்பசி மாதத்தில் விருட்சக ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம். வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, இந்த மாதத்தில் விருட்சக ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி எங்கே வருவார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார். அவசரம், முன்கோபம், ஒரு பதட்டம் இதெல்லாம் தவிர்க்கணும். முடிந்தவரை அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆழ்ந்த யோசனை செய்யணும். இது செய்யலாமா வேண்டாமான்னு அடிப்படையாக செய்யக்கூடிய காரியங்களை தவிர்த்து புதிதாக எதை செய்தோம்னாலும் யோசித்து தான் செய்ய வேண்டும். உங்களுடைய ராசியில் மேக்சிமம் மற்ற இவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்கும். 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையே அதிசாரம் பெற்று கடகராசியில் குரு பயிற்சி ஆகிறார். அதாவது மிக குறைந்த நாட்கள் தான். இந்த நாட்களில் இப்போ ஏற்கனவே இருந்த அமைப்பு உங்களுடைய வருமானத்தை பார்த்துட்டு இருந்தது. தனம், வாக்கு, குடும்பம், பேச்சு, பார்வை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் பார்த்து கொண்டிருந்தார் மிதுனராசியில் இருந்து. ஆனால் இப்போ கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி உங்களுடைய ராசியை பார்க்கிறார். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தேக ஆரோக்கியம், புத்தி, சிந்தனை இதுகள்லாம் நல்லா இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் தான் இந்த மாதத்தில் அமையும். பெருசாக ஏன்னா 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவத்தில் போய் 2ஆம் இடத்திற்கு தன வருவாய் என்கின்ற இடத்திற்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் பயிற்சியாகி, அதாவது அதிசாரமாக பயிற்சியாகி 25 நாள் அங்கே போய் இருக்கிறார். இந்த சமயத்தில் பொருளாதாரத்தை பார்த்து தான் செலவு பண்ணணும். பார்த்து வச்சு தான் செலவு பண்ணணும். எதை செய்தோம்னாலும் கடனை மிச்சம் வைக்கக்கூடாது, நெருப்பை மிச்சம் வைக்கக்கூடாது. ஆனால் பணத்தை மிச்சம் வைக்கணும். பணத்தை மிச்சம் வச்சு செலவு பண்ணோம்னா அப்படின்னு சொன்னோம்னா இருப்பு தங்கும், இல்லைன்னா இருப்பு இல்லாமல் போகும். ஜாக்கிரதை. அதே போல் வருமானம், பொருளாதாரம், வேலை, உத்தியோகத்தினால் கிடைக்கக்கூடிய பணம் இது எல்லாம் சுமூகமாக, அதாவது ரொம்ப ஐபிச்சில் வராமல் ஒரு மத்தியமமாக வந்துட்டுருக்கும். அதில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு ஏமாறக்கூடாது. எதிர்பாராத சில வருமானங்கள் வருவதற்குண்டான, ஏதாவது எங்கேயாவது நின்று போன வருமானங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கணும். உங்களுடைய ஜனன காலத்தில் கிரக நிலைகளும் தற்சமயத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சிறப்பாக இருந்தால் இந்த மாதத்தில் திருமணமாகாதவர்களுக்கும் திருமணமாகக்கூடிய வாய்ப்பு. அதே போல் இந்த அதிசாரம் பெற்றது அப்படின்னா ஜாக்பாட் மாதிரி ஏற்கனவே நின்று போன பணம், காசு இதுகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா எல்லாம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உங்களுக்கு ஜனன காலத்தில் தசாபுத்தி சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பணம், தனம், வருவாய், மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் மிகுந்த தோஷமுள்ள பெண்களுக்கும் மிகுந்த தோஷமுள்ள ஆண்களுக்கும், அதாவது திருமண தோஷமுள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் வாய்ப்பு கூடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஜனநாத ஜாதகத்திலேயே ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இருந்தாலும் திருமணமே தடையாகும் அல்லது திருமணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு பெற்றிருந்தால் கூட இந்த மாதத்தில் திருமணம் நடக்கிறதுக்குண்டான சுபகாரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதிசாரம் பெற்ற குரு உங்களுடைய ராசியை, விருட்சக ராசியை பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது கிடைக்காத பொருள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், அதாவது அகம் சார்ந்து, பொருள் சார்ந்து இல்லை. அகம்னா உள்ளம் சார்ந்து சுப நிகழ்ச்சிகள் இதுகள்லாம். புறம் சார்ந்ததுன்னா பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் தோய்வு ஏற்படும். ஆனால் அகம் சார்ந்து சுபமான காரியங்கள், மங்களமான காரியங்கள், மகிழ்ச்சியாக மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நடப்பதற்குண்டான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள், புத்திரம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த மாதத்தில்
இறை வழிபாடோ அல்லது மருத்துவத்தால் கிடைக்கக்கூடிய புத்திரமோ இதில் வந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. லட்சுமி நரசிம்மரை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். குபேரலட்சுமியை தீபாவளி அன்னைக்கு வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான பலன்கள் உங்கள் வீடு தேடி வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.